வணக்கம் மக்களே. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 2-3 விஷயம் இருக்குது. நம்ம லைவ் முதற்கொண்டு என்ன ஆச்சு அப்படின்னு அது பின்னாடி வச்சுக்கலாம். ஆனால் வந்து இந்த ஈரான் வந்து யூஎஸ் இவங்க தாக்குதலை ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்காங்க. சொல்லப்போனால் வந்து ஈரான் வந்து நிறைய யூஎஸோட பேஸஸ் அடிச்சிருக்காங்க. அண்ட் யூஎஸ் வந்து லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம், அவங்க ஈரானோட ஒரு அணு உலைக்கு பக்கத்தில் வந்து தாக்குதல் நடத்துனது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஐஆர்ஜிசியோட லான்ச் பேட்ஸ் மட்டும் இல்லாமல் ஈரான் தரப்பில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, கேன்சர் ஹாஸ்பிட்டல் மூலம் அடிச்சிருக்காங்க அவங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த வாரோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கூலை அட்டாக் பண்ணது தான் டாம் ஸ்ட்ராடோ, சரிங்களா? மேபி ப்ரொனவுன்சியேஷன் அது மிஸ்டேக் இருக்கலாம். இந்த மிசைலை வச்சு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ஸோட அடித்தாங்க. அதுக்கான ஃபுட்டேஜ் வந்துருந்தது, சரிங்களா? அப்படிங்கும்போது இது நடந்திருக்கான வாய்ப்பு சொல்லப்போனால் வந்து அதிகரிச்சு தான் வருது. அதே சமயங்களில் குவைத்தை வந்து ஈரான் வந்து ஒரு ட்ரோனை வச்சு தாக்கியிருக்காங்க. தென் வந்து இந்த சைட்லேருந்து யுஎஸ் சைட்லேருந்து நிறைய வீடியோஸ் விட்டுருக்காங்க. அதை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎஸோட வந்து சென்ட்ரல் கமாண்ட் வந்து 90 மினிட்ஸ் வேவ் அட்டாக்கு அப்படின்னு வந்து அகேன்ஸ்ட் ஈரான் கோஸ்டல் டிஃபென்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நிறைய நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக வந்து ஈரானோட அந்த கோஸ்டல் ரீஜனில். ஏன்னா அது வந்து இங்கே அவங்க இது இருக்கு இல்லைங்களா, சைட் ஆஃப் ஹோமஸை கட்டுப்படுத்துறதுக்கான நிறையா ட்ரோன்ஸ் லான்ச் பேடு, அது போக வந்து சுரங்கங்கள், அதுக்குள்ளே வந்து அவங்களோட ரிசர்வ்ஸு இதெல்லாம் வச்சு தான் தாக்கல் பண்ணிருக்காங்க. லான்ச் பேட், மிசைல் லான்ச் பேட்ஸ்லேருந்து எல்லாம் வச்சு அதை வந்து சின்னாபின்னமாக்கியிருக்காங்க யூஎஸோட ஆர்மி. அதே சமயங்கள் இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் தரப்பும் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குவைத் தன் சுற்றி இருக்கிற இது மேலே பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஈரான் வந்து பார்த்துட்டோம்னா யூஎஸ் வந்து பார்பாரிக்காக நடந்துக்கிறாங்க, எங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு. தென் வந்து குவைத் மிலிட்ரி வந்து ரெஸ்பாண்டிங் நியூ ஈரானியன் ட்ரோன் அட்டாக் அப்படின்னு ட்ரோன்ஸ் வச்சு திரும்ப அவங்களோடது இருக்கு இல்லைங்களா, யூஎஸோட பேஸு அவங்க மிசைல் வச்சு யூஎஸோட பேஸு, குவைத்தில் இருக்கிற முக்கியமான அவங்க ஈரானியன்ஸ் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, இது வந்து யூஎஸ் வந்து அவங்களோட இடம் அப்படின்னு அது கிளைம், அந்த இடத்துல எல்லாம் தாக்குதல் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது. அவங்களும் வந்து ரிட்டாலியேட், ஈரான் தரப்புல வந்து யூஎஸோட பேஸஸில் ஹெவியாக தான் வந்து ரிட்டாலியேட் பண்ணி அடிக்கிறாங்க, சரிங்களா? நிறைய டேமேஜஸ் நடந்திருக்கு. அண்ட் வந்து உயிரிழப்புகள் அங்கங்கே நடக்குது. சொல்லப்போனால் வந்து இந்த ஈரானோட இதுங்கிறது ஈராக்கு, அப்புறம் வந்து ஜோர்டன், சவுதியை தவிர்த்து இது எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ஏன் சவுதி அடிக்கலைன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைக்கிற பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அவங்க வந்து சவுதியை வந்து அட்டாக் பண்ணல, சரிங்களா? இதே சமயங்களில் ஏமன்லேருந்து சவுதிக்கும் அங்கே இருக்கிற ஏமன் ஆளும் அந்த இதுக்கும் குழுக்கும் வந்து தகராறு நடந்துச்சு இல்லைங்களா? அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஈரான் வந்து அவங்கக்கிட்ட இதுக்கப்புறம் வந்து அடிக்க வேணாம் அப்படின்னு வந்து சவுதி தரப்புலையும் கேட்டுக்கிட்டதாகவும், இவங்களும் கொஞ்சம் நிறுத்துங்க, சண்டை போட வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா? தென் இப்போ மார்க்கெட் வந்து இதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஆயில் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆயில் எடுத்துப்போம். ஆயில் பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ வரையில் வந்து எப்போ வந்து நான் $86 போவேன் அப்படின்னு யூஎஸ் ஆயில் வந்து அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கு, $86 போகிறதுக்கு, சரிங்களா? யூஎஸ் ஆயில் அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட் பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த இடம் 76 இருக்கு இல்லைங்களா, 76 77 இந்த ரேஞ்ச் அடிச்சா நல்ல சப்போர்ட் ரேஞ்சாக வச்சுக்கலாம். 76லேருந்து 77 ஜோனு. இது ஒரு சேனலாக க்ரியேட் ஆகுமான்னு பார்த்தேன், ஏன்னா அந்த கன்சால்டேஷன் ஆகலைன்னையும். இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வச்சுக்கலாம் நம்ம யூஎஸ் ஆயிலுக்கு, சரிங்களா? அண்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இதோட ஃபிப் லெவல்ஸு ஆயிலுக்கு $86 86.3 இந்த ரேஞ்செலாம் இருக்குது இல்லைங்களா, அது அடுத்த ரேஞ்ச் தான். இப்போ அந்த பீக்குங்கிறது நம்ம ரெசன்ஸாக வச்சுப்போம். இது யூஎஸ் ஆயிலுக்கான சப்போர்ட் ரெசன்ஸ், சரிங்களா? தென் நம்ம கோல்டு எடுத்துக்கிட்டோம்னாலும் கோல்டு வீக்காக தான் இருக்கான் ஸ்டில். நீங்கள் பாருங்கள், கோல்டு ஒரு பெரிய ட்ரெண்டு பிடிச்சு இந்த மாதிரிலாம் ஹையராக போகிறதுக்கு எதுவும் காட்டல. சொல்லப்போனால் வந்து ரெசன்ஸ் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ரெசன்ஸ் ரிஜெக்ஷன் அகெயின் வந்து டவுன் ஆகிட்டா கீழே விழுந்துடுறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. 3800 இது வந்து கோல்டுக்கான XAUSD, சரிங்களா? அதுக்கான சப்போர்ட் ரெசன்ஸ். ஓகே, பொசிஷனல் தான். இன்ட்ராடே பொறுத்தவரையில் பக்கத்தில் இருக்கிற சப்போர்ட் தான் வந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது. அதை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கான்.
தென் வந்து நமக்கு நிஃப்டி இன்னைக்கு பார்த்துட்டோம்னா ஃப்ளாட். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி தெரியும். திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து இந்த ஒரு 130க்கு மேலே வந்து ஃபால் ஆச்சு. இது கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் பொசிஷனல் ரேஞ்சாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்தவரையில். நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசன்ஸ் இது கன்சால்டேஷன். இது பாருங்களேன், ஒரே ரேஞ்சுக்குள்ளே கிட்டத்தட்ட 10ஆம் தேதியிலேருந்து இப்போ வரையில் நின்றுகிட்டு இருக்கு நமக்கு நிஃப்டி. சரிங்களா, இது பொசிஷனலுக்கான நல்ல சப்போர்ட் ரெசன்ஸு நிஃப்டியை பொறுத்தவரையில். நமக்கு இதோட பிரேக் அவுட்ஸ் வந்து 1 hour பிரேக் அவுட்ஸில் அடுத்தடுத்த ரேஞ்சுங்கிறது போவான். இந்த சைட்வேஸை கீழே உடச்சிட்டான், 1 hour உடைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 15 minutes பிரேக் ஆகிறது இல்லை ஒரு 3 minute பிரேக் ஆகிறது அப்படின்னு தெரியல. ஒரு 1 hour பிரேக் அவுட்ஸில் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த ரேஞ்சுங்கிறது சப்போர்ட் ரெசன்ஸுங்கிறது போகலாம். சரியா, மற்றபடி நமக்கு ரொம்ப வயலண்ட்டாக இல்லை. இன்றைக்கி நைட்டு வந்து டொனால்ட் ட்ரம்ப் பேசுகிறதா சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பார்க்கணும் என்ன பேசுகிறாருன்னா. அது போக ரிசல்ட்ஸ், மெயின் ரிசல்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இதை பாருங்கள், ரிசல்ட் கேலண்டர் எடுத்துக்கலாம். எங்கே இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் ரிசல்ட் கேலண்டர், ரிசல்ட்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள். ரிசல்ட்ஸை பொறுத்தவரை ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் இதெல்லாம் ஓகே. நீங்கள் சனிக்கிழமை, சரிங்களா, சனிக்கிழமை நிறையா ரிசல்ட்ஸ் வரப்போகுது. டிசிஎஸ்ஸு, ஹெச்டிஎஃப்சி லைஃபு, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸு, ஜென்ரல் இன்சூரன்ஸு, ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இந்த இது. ஐடி கம்பெனிஸை பொறுத்தவரையில் பார்த்துட்டு டெக் மஹேந்திரா, டிசிஎஸ்ஸு, தென் வந்து விப்ரோ, இங்கே பாருங்கள் விப்ரோ இருக்குது. தென் வந்து நமக்கு அடுத்தது சிடிஎஸ்எல் ரிசல்ட்ஸ், அதெல்லாம் ஃப்ரைடே, இது 17ஆம் தேதி நாளைக்கு. சரியா, இது வந்து இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு நேற்று வந்து இது முடிஞ்சிச்சு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இதெல்லாம். இது இன்னைக்கு 16ஆம் தேதி வரப்போறக்கு. நாளைக்கு பார்த்துட்டோம்னா வெள்ளிக்கிழமை ஃபெட்ரல் பேங்க்குக்கு ஒரு முக்கியமானது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ரொம்ப முக்கியமானது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பாருங்கள், 17ஆம் தேதி நாளைக்கு ரிசல்ட்டு. சரியா, தென் கொட்டாக் மஹிந்திராக்கு இருக்குது. கொட்டாக் மஹிந்திரா, ஃபெட்ரல் பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க்கு, நிறைய பேங்க்ஸுக்கு இருக்குது. சரியா, தென் ஹெச்சிஎல் டெக்னாலஜிக்கு இருக்குது. ஹெச்சிஎல் டெக்னாலஜி, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி, எஸ் பேங்க், கொட்டாக் மஹேந்திரா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் வச்சு சாட்டர்டே வந்து பல்க் ஆஃப் ஒரு பேங்க் ரிசல்ட்ஸு. மண்டே மார்க்கெட்டு, சனிக்கிழமை முடிஞ்சுன்னா மண்டே வந்து ஒரு ஆட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் பேங்கிங் ரிசல்ட்ஸு எல்லாம் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேபி ஓப்பன் சைட்வேஸை மேலே உடைப்பாங்க. ஒருவேளை இந்த ரிசல்ட்ஸ் தான் வெயிட் பண்ணுறானோ இந்த கன்சால்டேஷனில், தெரியல, பார்க்கலாம். சரியா, இதனால் வந்து சனிக்கிழமை நமக்கு வந்து நிறையா பார்க்க வேண்டியது இருக்கும். ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அண்ட் எல்லாம் மூணுமே வந்து வெயிட்டேஜ் இது ஃபினான்ஸ் அண்ட் வந்து பேங்கிங் நிஃப்டியில் கரெக்டாக கண்டிப்பாக இதனால் நம்ம பார்க்கணும். சனிக்கிழமை வந்து இன்றைக்கி நைட் ட்ரம்ப் பேசுகிறாருன்னா சனிக்கிழமை மொத்த பேங்க்கும் பேச போகுது. ஓகே, நமக்கு அடுத்தது பார்த்துட்டோம்னா குளோபல் மார்க்கெட்டு இப்போ வரையில் நாஸ்டாக்கோட ஃபியூச்சர் மைனஸில் தான் இருக்குது. நிக்கியும் சவுத் கொரியன் மார்க்கெட்டும் இன்றைக்கி இறங்கியிருக்கு. சரியா, நிஃப்டி தான் இன்றைக்கி ஃப்ளாட்டு, இறங்கல பெருசாக. ஏறினது தான் லைட்டாக இறங்கிச்சதை தவிர்த்து நிஃப்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்கலை. ஏன்னா வந்து நிஃப்டி ஒரு 4% கூட நெகட்டிவாக இல்லை. ஆனால் பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் பாருங்களேன் நெகட்டிவ் தான். சரியா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு இண்டெக்ஸ் பொறுத்தவரையில் நெகட்டிவாக தான் இருந்தான். பேங்க் வந்து சேனலில் இருக்கான். இன்னைக்கு காலையிலே ஃபஸ்ட்டே ஓப்பனிங் டு ஹை ரிஜெக்ஷன் கேண்டில் தான். ஃபினான்ஸ் பொறுத்தவரையில் அவன் வந்து நிஃப்டி மாதிரியே ஒரு சைட்வேஸ் ஒரு போட்டிங்கன்னா தெரியும், ஒரு பாக்ஸ் எடுத்து. சரியா, சேம் சைட்வேஸ் தான். பிரேக் அவுட்ஸு இவன் வந்து ரிசல்ட்ஸ் அண்ட் வந்து மற்ற விஷயங்களுக்கு வெயிட் பண்ணுறான். உடச்சி விட்டுருச்சு அப்படின்னா தென் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிற அடுத்த சப்போர்ட்டுக்கு முடிவு எடுக்கலாம். சரிங்களா, ஓகே. இதை தவிர்த்து நமக்கு வந்து ஒரே நிமிஷம். ஓகே, இதை தவிர்த்து நமக்கு இந்த வார் ஹெவியாக போயிட்டுருக்கு. மார்க்கெட்டும் ஹெவி ரிசல்ட்ஸ் இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து இன்றைக்கி என்ன பேசுகிறாருன்றது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை பொசிஷன் க்ளோசர் கண்டிப்பாக நடக்கும். இன்ஸ்டிடியூஷன் மேனுப்புலேஷன், ரிசல்ட்ஸு, டொனால்ட் ட்ரம்ப்பு அண்ட் சைட்வேஸ் வேறு, இந்த 4 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கிறனால இந்த வீக்கெண்ட்லேருந்து மண்டேக்குள்ளே ஏதோ ஒன்று நிகழ்த்துவாங்க. ரொம்ப நாள் கன்சால்டேட் பண்ணிட்டான்னு இல்லைங்களா, ஒரு ஆயத்த பேஸ் போட்டிருக்கான் இவன். இந்த பேஸை எந்த சைடு பிரேக் அவுட் அப்படிங்கிறது உடச்சது. ஏன்னா இப்போ நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதை என்ன சொல்கிறது, இது இந்த சைடு போய்டும் அந்த சைடு போய்டுன்னு ஒரு நம்ம அசம்ஷனை சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்காது. ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி டிசிஷன் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் பிரேக் அவுட்ஸ்க்கு அப்புறம் நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம். சரிங்களா, அண்ட் வந்து தேங்க்யூ. இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். முக்கியமானது என்னென்னா நம்ம லைவுக்கு வந்து நிறையா கவர்மெண்ட்டோட ஏஜென்சிஸ் வந்து இது வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாகவே வந்து எதுவும் பண்ணுறது கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். நான் யாரிடமும் எந்த பணமும் பெறுவது கிடையாது. அது வந்து எல்லா ஸ்கேம்ஸுக்கும் அகேன்ஸ்டாக தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
ஆனாலும் வந்து தொடர்ந்து வந்து நம்ம நார்த் இந்தியன் சேனல்ஸ்லாம் பாருங்களேன் எத்தனை இருக்குது கரெக்டா? அவங்க வந்து எல்லாமே பண்ணுறாங்க. லைவ்ல ட்ரேட் எடுக்குறாங்க. அது இது அவங்களுக்குலாம் வந்து லைக்ஸே வந்து நம்ம வியூ கூட பக்கத்துல நிக்காது. நம்ம வர வியூ தமிழ்ல வர நம்ம சேனலோட வியூ இருக்கு இல்லைங்களா? லைவுக்கு. அது அவங்க லைக்ஸ் பக்கத்துல கூட வரல. அவங்களெல்லாம் வந்து ஈஸியா செபி ரன் பண்ண விட்டுட்டுருக்காங்க. ஆனா வந்து நம்ம இது ஜென்யூனா கரெக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு உங்களுக்கே தெரியும். ஒரு இந்திய குடிமகன், சிறந்த இந்திய குடிமகனா நானும் நடந்துக்கிறேன். நீங்களும் நடந்துக்கோங்க இந்த லைவ்ல சொல்றது. அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இருந்தாலும் வந்து இது நெறைய நடக்குது. இது எப்படி லைவ் வந்து இனி ஃபர்தரா கொண்டு போகிறது அதெல்லாம் பார்ப்போம். உங்க கருத்துக்களையும் சொல்லுங்க. லைவ் என்ன பண்ணலான்னு. சவுத் சைட்ல தான் இந்த பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து லைவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் விட மாட்றாங்க. நார்த்ல வடகான்ஸ்ல விட்டுர்றாங்க. அது ஏன்னு தெரியல. அங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. இங்க டைரக்ட் ஆக்ஷன். அவங்க வந்து லைவ் சார்ட் ட்ரேடே எடுத்து காட்டுறாங்க. நான் வந்து ஜஸ்ட் மார்க்கெட்ட வந்து அனலைஸ் பண்றேன். அண்ட் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றதோன்னு எடுத்துக்கிறது. நான் கால்ஸோ இல்ல வந்து இங்க காசு வாங்குறதோ எதுவுமே கிடையாது. கரெக்ட்டா? சரி. அது வந்து அப்ப அப்படித்தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் வந்து முட்டி மோதி தான் மேல வந்து ஆகணும். முட்டி மோதுவோம். நீங்களும் உங்க சப்போர்ட் முக்கியம். அண்ட் வந்து இன்னைக்கு 50,000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல்ல அடிச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் ஆதரிச்சு இவ்வளோ இதில ஏன்னா இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு. போன வருஷம் ஒரு பிரச்சனை. இந்த வருஷம் இப்ப இந்த இது லைவ வந்து இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து இது பண்றது அப்படிங்கிறது. சரியா? ஓகே. நான் இத்தனைக்கும் வந்து நேத்து வந்த நான் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி நம்ப ஏதாவது தப்பா பேசிறக்கூடாது. கரெக்ட்டா வாய வந்து கரெக்ட்டா வச்சுக்கிட்டு, எதுவும் தவறா பேசிறாம, பை அண்ட் செல் வந்து எங்கேயாவது சொல்லிறாம, கரெக்ட்டா வந்து சொல்லுவோம். இத்தனைக்கும் நான் வந்து சார்ட்டே பெருசா காட்டல. சரிங்களா? சப்போர்ட் ரீசன்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் வந்து நடந்திருக்கு. சரி ஓகே. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம். அதுவரையில்